ராமருடைய நம்பிக்கை தான் இந்தியா நம்பிக்கைன்னு மோடி சொன்னதுல ஒரே ஒரு கேள்வி, ராமரின் நம்பிக்கை வருணாசிரமம் குலதர்மம், அதே குலதர்மத்தின் படி இன்றைக்கும் இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களா, குல தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா, அதை கிளாரிஃபை பண்ணிட்டு கடவுள் மறுப்பை அவர்கள் கேள்வி கேட்கலாம். சரி ஸ்ரீராம், அதாவது இந்த எகனாமிக்கலி இடபிள்யூஎஸ் சொல்றாரு இல்லையா, பாத்தீங்களா பதில் சொல்ல மாட்டாரு. பாத்தீங்களா தம்பி, குல தர்மத்துக்கு கேள்வி கேட்டா அறிவான क्वेश्चन ஒண்ணு நீ கேட்டல, கொஞ்சம் இருங்க நான் பேசிட்டு வரேன், கொஞ்சம் பேசாம இருங்க. நீ ரொம்ப அறிவான क्वेश्चन ஒண்ணு கேக்கல, இல்ல இல்ல ஏகவசனம் வேண்டாம், இல்ல இல்ல அந்த மாதிரி பேச கூடாது. நான் ஒரு தாட்ல வரேன், அங்க பக்கத்துல உட்கார்ந்து கேளுங்க. ஏங்க கேரளால எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அப்ப அதுவும் பார்ப்பன கட்சியா கம்யூனிஸ்ட் எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்திருக்காங்களே கேரளால, அதை ஒத்துப்பாங்களான்னு கேளுங்க. அதுவும் அது 52 ஜாதிகள் இருக்கு, அது வெறும் பார்ப்பனர்கள் மட்டும் இல்ல, அங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நாடார்கள் இருக்காங்க. நீங்க தம்பி சும்மா இருப்பா, இவரை வச்சு பேசுங்க, நீங்க இது தப்புங்க. நான் பேசுறது என்னோட கருத்து, ஓரளவுக்கு மேலதாங்க நான் பேசுறது எல்லாமே போய் இவர் யாருங்க சொல்றதுக்கு? அதை நீங்க விமர்சிங்க, அதை நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நான் பேச முடியும்னு சொல்லுங்க. இருங்க, இல்லங்க அது தப்புங்க. இருங்க ஸ்ரீராம், நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க, சொல்லவே என்ன பார்த்து ஸ்ரீராம், நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க? பாப்பான்னு சொன்னா நான் கேள்வி கேட்பேன். என்ன பார்த்து சொல்றீங்க? யாரு சொன்னாலும் நான் கேட்பேன் ஸ்ரீராம். அங்க சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பதில் சொல்லுங்க வாங்க. எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல வெறும் பிராமணர்கள் மட்டும் அல்ல, முஸ்லிம் இருக்காங்க. டேட்டா காட்டுங்க இந்திரகுமார், தம்பி சும்மா இருப்பா. இல்ல இல்ல வேண்டாம், இல்ல இந்திரகுமார், என்னப்பா இது ஸ்ரீராம், ஒரு இல்ல இல்ல ஸ்ரீராம், பாவம் தப்பு இல்லங்க, பாவம் தப்பு இல்ல, பேசுறதுக்கு அலோ பண்ண சொல்லுங்க. இந்த ஏகவசனம் இருக்க கூடாது. ஏகவசனம் இல்லங்க, எத்தனை வருஷம் பண்றீங்க? எத்தனை வருஷமா காத்து வரீங்க? எத்தனை வருஷம் என்ன ஏகவசனம் சொல்லாதீங்க. நான் கொஞ்சம் பேசாம இருப்பான்னு சொல்றது தப்பு இல்ல. ஏன்னா பேசுறதுக்கு குறுக்க என்ன அர்த்தம்? தப்புதாங்க. உங்களுக்கு வயசு சின்னதா இருந்தாலும் விருதுனர் ஒரு தப்பு இல்ல. யாராவது அப்படி சொன்னா நான் கண்டிப்பா இல்லன்னு சொன்னாலும் தப்பு இல்லங்க. நீங்க வாங்க, நீங்க சப்ஜெக்ட்டுக்கு பேசாம இருங்க. நான் பேசிடுறேன். அவர் சொன்னாரு நம்ம அண்ணாமலை அவர்கள் பார்த்து ஊடகவியலாளர் பார்த்து பேசாம இருங்கன்னா சொல்லாதீங்க ஸ்ரீராம். ஆமாங்க நான் பேசுறேங்க. நான் அவரை தாங்க சொன்னேன் பேசாம இருங்கன்னு தாங்க சொன்னேன். அமைதியா இருங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் பேசுறேன். வாங்க. அண்ணாமலை ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஒருத்தர் ஊடகவியலாளர் சொல்லிட்டாருன்னு ஏன் லிஸ்டே போட்டிருக்காரு. திமுக முதல்ல இருந்து யார் இன்னைக்கு வரைக்கும் எப்படி எல்லாம் கேவலமா பேசிருக்காங்கன்னு அதுக்கெல்லாம் தப்பு போட்டு சப்ஜெக்ட் இல்லங்க. அதாங்க அப்ப சொல்ல கூடாது இல்ல. சொல்றபோது அதுக்கு நம்மளும் திருப்பி சொல்லணும். நான் கேள்வி கேக்குறேன். நானே ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப ராமர் விஷயத்துல இவ்வளவு தூரம் நீங்க வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க. தமிழ்நாட்டுல பல கோடி மக்கள் பங்கெடுக்கக்கூடிய தைப்பூசம் வரப்போகுது. மதுரையில சித்திரை திருவிழா நடக்குது, பழனி பாத யாத்திரை போவாங்க, சமீபத்தில் மகர ஜோதி நடக்குது. எந்த விஷயத்தையும் நேரலை செய்ய முனைப்பு காட்டாத பாரதிய ஜனதா கட்சி ஏன் விநாயகர் ஊர்வலத்துக்கும் ஏன் இந்த மாதிரி ராமர் விஷயத்துக்கு மட்டும் இவ்வளவு முனைப்பு காட்டுது அப்படின்னா அப்ப அந்த கேள்வி அவங்க கேட்பாங்களா இல்லையா? நியாயமான கேள்வியா இல்லையா? 500 வருஷம் வெயிட் பண்ண விஷயங்க இது. வந்து இன்னைக்கு தைப்பூசம் எல்லாம் வருஷா வருஷம் நடக்கிற விஷயம். அதனால 500 ஆண்டு காலம் ராமர் பிறந்த இடத்தை உங்களால 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸால ஒன்னும் பண்ண இயலாத வக்கில்லாத ஒரு ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த ராமர் கோவில வந்தது ஒண்ணு அந்த பொறாமை அந்த கோபம், அதனால இது சிறப்பு. இல்லனா நார்மலா ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நிர்மலா மேடம் எங்க போகணும்ன்றதை யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? அவங்க எங்க இருந்து வந்தா என்ன? அவங்க கர்நாடகால வந்தா கர்நாடகால தான் போய் உட்கார்ந்து எழுதி வச்சிருக்கா. சரி, ஆளுநருக்கு என்ன? அவங்க வந்து ஆளுநருக்கு நேஷனோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ரைட், ஆளுநருக்கு என்ன? எங்க போய் உட்காரலாம்? கோதண்டராமர் கோயில்ல கண்ணுல அடக்குமுறை பார்த்து நாங்க பண்ணிட்டோம். இல்ல கோபாலபுரம் பெரிய பெரிய வந்து பெரிய கண்ட்ரி அது. அதுவும் தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல ஒரு இடம் தாங்க. கண்ணுல பெரிய விஷயம் இல்ல. உணர்வு கோபாலபுரத்துலயும் பண்ணணும். பதட்டம்லாம் பேசுங்க ஸ்ரீராம். அச்ச உணர்வு அடக்குமுறை உணர்வுன்னு ஆளுநர் சொல்றாரு. அங்க இருக்க மோகன் அது அவருடைய கருத்து. அவருக்கான முழு அவர் சாதாரண ரவியா? அவருக்கான ஆமா கவர்னரா தான் பேசுறாருன்னு வெச்சுக்கோங்க. அவருக்கான கருத்து அவர் பார்த்ததா சொல்றாரு. அவர் அப்படி இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். அதனால அவர் எல்லாரையும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் இத சொல்ல போறேன் நான் அத சொல்ல போறேன்னு கேட்டு யார்ட்டையும் பேச வேணாம். அவர் என்ன கருத்து சொல்றாரோ அவர் சாதாரண ரவியா இருந்தா சொல்லலாம். அவர் கவர்னரா தாங்க சொல்றாருங்க. அது என்னங்க தப்பு? அது அவருடைய ஒபினியன்ங்க. அப்ப நீங்க அவரை போய் கேளுங்க, ஏங்க அப்படி சொன்னீங்கன்னு. இப்படி எல்லாத்தையும் போய் கேட்க முடியுமா? அதேதான் இப்ப சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் நம்ம போய் விளக்க கொடுக்கணும், எல்லாரும் போய் கேட்கணுமா? நாங்க இத சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களா? நான் அத சொன்னா நீ உங்களுக்கு கோச்சிக்க மாட்டீங்களான்னு கேட்க முடியாது இல்ல. அவர் என்ன சொல்றாரோ அது சொல்றாரு. நன்றி திரு கனகராஜ். அதாவது 500 வருஷம்னு ஒரு புடுக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த 500 வருஷத்தை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால யாராவது பேசியிருக்காங்களான்னு யாராவது ஒரு இதை காமிக்க சொல்லுங்க. 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த விஷயத்தை பேசியிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் காமிக்க சொல்லுங்களேன். ஒரே ஒரு ராமாயணம் தான் இருக்கா? நிறைய ராமாயணம் இருக்குது.
துளசிதாசர். அந்த துளசிதாசர் எப்போ இருந்தார்? அந்த காலத்தில் அவர் இதை பற்றி பேசியிருக்காரா? மொத்தத்தையும் புழுகு மூட்டையை கொண்டாந்து இப்படி பொது வெளியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை சுற்றியே கட்டுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ், என்டிஏ எனப்படுகிற நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ், அது வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். அவர் என்னுடைய பேரை நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேனோ அப்படி தான் சொல்லணும். அவர் இந்தி கூட்டணின்னு சொல்கிற யார் சொன்னாலும் அவர்களுக்கு முன்னால் என்டிஏ என்பதை நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ் என்று காரண பெயரோடு அதை நான் அழைப்பேன். இல்லைன்னா அவங்க சொல்ற டபுள் ஏ போட்டிருந்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லலாம். இந்தியால ஒரே ஏ தான் இருக்கு. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு அது இந்தியன் தான் சொல்லுவாங்க. அதான் எம் பாயிண்ட். டபுள் ஏ போட்டிருந்தா அலையன்ஸ்னு சொல்லலாம். ஒரே ஏ இருக்கிறதுனால அது இந்தி கூட்டணி தான். நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல. என் பேரை இப்படித்தான் கூப்பிடணும்னு நான் சொல்றேன். அதை மாத்தி கூப்பிட்டா உங்க பேரையும் அப்படி சொல்றதுக்கான உரிமை ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட வந்துருது. ஒன்று. அப்புறம் பிஜேபிக்கு ஆதரவாக போகும்னு அவர் சொன்னார். பட் ப்ராப்ளம் என்னென்னா, பாபர் மசூதி எப்போ இடித்தாங்க? 92 இடித்தாங்க. உடனே அவங்களுக்கு ஆதரவாக வந்துடுச்சா? உடனே அவங்க பண்ணிட்டாங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை விட மோசமாக தான் அவங்க போவாங்க. ரெண்டாவது, ஒரு அரசாங்கம், நீங்கள் அவர் சொன்னார் எல்இடி டிவியை கழட்டிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லிட்டு இருந்தார். இப்போ சார் கூட சொன்னார், அதாவது காலையிலேருந்து ப்ரோக்ராம் இருந்தது, அவர் சொல்லட்டும். அப்படி அவங்க ஃபுல்லாக வீடியோ போட்டாங்க. காலையிலேருந்து அந்த அஸ்ஸாமில் அந்த கோயிலில் என்ன ப்ரோக்ராம் நடந்தது, ஒரு ப்ரோக்ராமும் நடக்கல. நான் என்ன கேட்குறேன், கோயில் மட்டும் இல்லை, நீங்கள் இதை தனித்து பார்க்காதீங்க. இன்னைக்கு கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எய்ம்ஸை மூடிடு, மதியம் வர மூடிடு, ஜிப்மரை மூடிடு. ஜிப்மரில் அதனுடைய வரலாற்றில் என்னைக்காவது ஒரு நாள் ஷெட்யூல் பண்ணாத, இன்னைக்கு சர்ஜரியை ஷெட்யூல் பண்ணலைன்னு ஒரு நாளாவது இருந்திருக்கா? அந்த உத்தரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. வாங்கியாச்சு. ஒரே ஒரு நிமிஷம், கோர்ட்டுக்கு போன பிறகு தானே? இல்லையே, முன்னாடியே வாங்கியாச்சு. முன்னாடியே வாங்கியாச்சு, எங்கேயும் போல. முன்னாடியே வாங்கியாச்சு. அவங்க எப்படியாவது டெஸ்பரேட்டா ஏதாவது சொல்லணுங்க, அதனால சொல்றது சும்மா உட்கார முடியாதுங்க. இல்ல அதான் உண்மை. நடந்துச்சா இல்லையான்ற மாதிரி சொல்றாரு அவரு. அது தப்பா சொன்னா சந்துல நீங்க சிந்து பாடுறீங்கல்ல, அதனால சொல்லவே இல்லை. அதுக்கு தான் சந்து மட்டும் தான், சந்துல மட்டும் நீங்க போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்கல்ல, அதனால தான் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீராம், வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நீங்க இவ்வளவு வாட்டி சொல்றீங்க, அவங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வார்த்தைகள் உங்க அர்த்தம் எப்படி போன்னு எனக்கு தெரியாதுங்க. சரி, ஓகே ஓகே, நேரம் கடக்குது. போன்னு எனக்கு தெரியாது. சரி, நன்றி நன்றி திரு கனகராஜ். தண்ணி வேணுமா? தேங்க் யூ. சரி, அதாவது பெர்மிஷன் வாங்கணும். நீங்க வந்து இந்தியாவையே அடைக்கிறது